இன்னைக்கு பாருங்க, திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரம் பொறிக்கப்பட்ட பொன்னாடை அவர் கொடுக்கிறோம். 247 தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓவியம் அமித்ஷாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி தமிழை வளர்க்கும், தமிழோடு இருக்கும் என்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடைக்கோடி தொண்டன் வரை ஒருத்தரும் உழைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆட்சியில தமிழ் கெட்டு விட்டது, தமிழ் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆங்கில வேலை கல்விக்கு எல்லாம் போயிட்டாங்க. முதலமைச்சர் நடத்தக்கூடிய குடும்பத்தினுடைய சொந்த பள்ளி உங்களுக்கு தெரியாது இல்ல, சொந்த பள்ளியில இந்தி திணிக்கிறாங்க. இது தெரிஞ்சவுடன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? தொகுதி மறுசீரமைப்பு புதுசா ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு, டீலிமிட்டேஷன். அதை நான் பேச விரும்பல, அமித்ஷாஜி அவர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் முதலமைச்சர் அவர்களை நல்லா கேட்டுக்கு, நீங்கள் தமிழகத்தில் என்னதான் குட்டியக்கரணம் போட்டாலும் 2026 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி, அனுப்பப்படுவது உறுதி. அதுவரைக்கும் நீங்க குட்டியக்காரணம் போடலாம், அது உறுதியாகிவிட்டது. A desperate man tries desperate measures அப்படிமா. ஒரு மனிதன் எந்த ஒரு சூழ்நிலையில எந்த ஒரு வேலையும் இல்லைன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவான் என்பதற்கு உதாரணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, நாம் இன்னும் கடுமையா உழைக்கணும். நீங்க பாருங்க, ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி 27 ஆண்டுகளுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க என்ன சொன்னாங்க? மோடிஜி அவர்கள் ஜெயிக்கணும்னா இன்னொரு ஜென்மம் எடுத்து வரணுமா. ஆல் டிக்டேட்டர்ஸ் டை எ டெரிபிள் டெத். அது உலகத்தினுடைய நியத்தி, உலகத்தினுடைய ஹிஸ்டரி. ஆட்சியில் இருக்கும் பொழுது கீழே விழுவது அவ்வளவு பெரிய வீழ்ச்சியாக இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் டிக்டேட்டர், மம்தா பானர்ஜி அவர்கள் டிக்டேட்டர், டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்ட்ட டிக்டேட்டர்ஷிப் குவாலிட்டி. யாராவது ஒரு டிக்டேட்டர் சைக்காலஜி படிச்சீங்கன்னா அந்த ட்ரைட்ஸ் அப்படியே அவங்ககிட்ட இருக்கும். 2 மணிக்கு கைது பண்றது, கருத்து சுதந்திரத்தை நறுக்கிறது, பொய் பேசுறது, துணிக்கிறது, நாம பொய் பேசுறோம், நம்ம மேல பொய் சொல்றது. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சென்று விட்டார். மம்தா பானர்ஜி அவர்களும் உங்களோடு சேர்ந்து வீட்டுக்கு 2026 போகத்தான் போறாங்க. அன்னைக்கு இந்தியாவிற்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைக்கத்தான் போகுது. அதை அமித்ஷாஜி அவர்கள் நடத்தி காட்டத்தான் போறாங்க. அருமை சொந்தங்களே, உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதனுடைய கடமை. புதிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, புதிய தலைவர். இன்னைக்கு புதிய தலைவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. புதிய தலைவர் ரமேஷ் அவர்கள் இருக்கிறாங்க, பழைய தலைவர்கள் நாம் இருக்கிறோம். நம்மிடம் புதிய தலைவர் பழைய தலைவர் என்கின்ற வார்த்தை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்கின்ற வார்த்தைக்கு மேல எல்லாம் அலங்காரம் தாங்க, அதுக்கு மேல எல்லாம் அலங்காரம் தான். அதனால் ஒற்றுமையாக எல்லோரும் இருந்து பணி செய்ய வேண்டிய நேரம் 2025 கண் முன்னால் வெற்றி தெரியுதுங்க. மோடி அவர்கள் வந்த பிறகு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ ஆட்சிக்கு வரும் 2026 நம்பிக்கை இருக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் தீர்க்கமாக, வீரமாக, விவேகமாக